அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பதஞ்சலி யோக சூத்திரத்தின் சூத்திரம் 47 பார்க்க போகிறோம். அந்த வகையில் விவேகம் கடந்த சமாதி தூய்மை அடையும் போது சித்தம் நிலை பெறும். சாதகன் தனது பயிற்சியில் பெறுகின்ற அனுபவத்தின் மூலமாய் தூய சமாதி நிலை அவனுடைய ஆன்மாவுக்கு கிடைக்கிறது. அவனுடைய ஆன்மா முழுமை அடைகிறது. முழுமையில் ஆன்மா சுடர்விட்டு ஒளி வீசுகிறது. இதுதான் 47வது பதஞ்சலி யோக சூத்திரம். மீண்டும் அடுத்த ஒரு சூத்திரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம இந்த விதையுடன் கூடிய சமாதிகள்லாம் தாழ்நிலை, அது தாழ்நிலையானவை. அதில் அடுத்து மேம்பட்ட ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கும்போது விவேகம் கடந்த சமாதி தூய்மை அடையும் போது, நம்ம அந்த சமாதியில் தூய்மை அடையும் போது சித்தம் நிலை பெறும். அந்த சித்தத்தில் சாதகன் செய்யும் தொடர் பயிற்சியினால் ஆன்மா சுடர்விட்டு விளங்கும். இதுதான் 47வது சூத்திரம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவகடாட்சம் பரிபூரணம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.